As a company, we need a revenue, we need a profit. ஸோ அது இல்லாமல் கண்டிப்பாக வந்து நீங்கள் சர்வை பண்ணவே முடியாது. மார்க்கெட் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஐபிஓ போகணும். அதாவது ஐபிஓ அப்படிங்கிறது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கம்பெனியை வந்து லிஸ்ட் பண்ணுறது. ஒவ்வொரு தடவையும் அந்த டெக்னாலஜி வந்து புதுசாக வர ஜாப் லாஸஸ் இருக்கும். இன்னொரு பக்கம் அதுக்கான ஜாப் வந்து கிரியேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் கற்றுக்கிற மனப்பாங்கு இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும். டீம் மேனேஜ்மெண்ட்டில் பிக்கஸ்ட் சேலஞ்ச் யூஸ்வலாக என்ன இருக்குங்க சார்? டீம் மேனேஜ்மெண்ட்டில் சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சேலஞ்ச் சொல்லலாம். ஒன்று வந்து ஒரு சேலஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி 2 பேருக்கு இடையில் வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அல்லது ஒரு கான்ஃப்ளிக்ட்டு, டிஸ்பியூட்டு. ஸோ இது ஒரு மெயின் சேலஞ்சு. இன்னொன்று அவங்ககிட்ட வந்து ஒர்க் வாங்குகிற எக்ஸிக்யூஷன். ஸோ இந்த 2 தான் மெயினாக. எக்ஸிக்யூஷன் கூட வந்து நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுருக்கிறீங்க, அந்த டார்கெட் அவங்க அச்சீவ் பண்ணி ஆகணும். அச்சீவ் பண்ணல அப்படின்னா அதுக்கான என்ன சொல்கிறது டைம் பீரியட் கொடுப்போம். டைம் பீரியடும் கொடுத்து அவங்களால பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நேச்சுரலாக லெட் தம் கோ. முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம், டைம் கொடுப்போம். அதையெல்லாம் தாண்டி அவங்களால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து வி லெட் தம் கோ. அதெல்லாம் நான் முதல்ல தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன், எப்படி வந்து ஒருத்தரை நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவென்ச்சுவலி வந்து ஆஸ் ஏ கம்பெனி வி நீட் அ ரெவன்யூ, வி நீட் அ ப்ராஃபிட்டு. ஸோ அது இல்லாமல் கண்டிப்பாக வந்து நீங்கள் சர்வை பண்ணவே முடியாது. பட் இந்த டிஸ்பியூட் வரது தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பிக்கஸ்ட் சேலஞ்சு. ஸோ அதில் வந்து என் மேலே கம்ப்ளைண்ட் கூட வரும். நீங்கள் வந்து ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு பேசுகிறீங்க, இன்னொரு பக்கத்தோட நியாயத்தை கேட்க மாட்டேங்கிறீங்கிறது வரும். ஸோ அது உண்மையிலே சேலஞ்சு தான். லீடராக இருக்கிற நான் இல்லை, எனக்கு கீழே இருக்கிற லீடர்ஸுக்கும் அவங்களுக்கும் டீம்ஸ் இருக்குது. அவங்களுக்குமே இது வந்து பயங்கர சேலஞ்சு தான். 2 பேர்த்து பக்கமும் நியாயம் இருக்கிற மாதிரி இருக்கும். 2 பேர்த்தையும் பேலன்ஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சு. இந்த டீமை வந்து இந்த டிஸ்பியூட்டை கான்ஃப்ளிக்டை ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து இட்ஸ் அ பிக்கஸ்ட் சேலஞ்சு. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து அதில் ஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு ஆர்ட்டுன்னு வச்சுக்கலாம். அது ஒரு கலை. அந்த கலையை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு மூவ் ஆகி இப்போ ஓரளவுக்கு வந்து என்னால் ஒரு செட்டில்டாக வந்து ஒரு டெசிஷனை கொடுக்குற அளவுக்கு மூவ் ஆன் ஆயிடுச்சு. பட் சம்டைம்ஸ் வந்து அந்த இடத்துல நானும் லைட்டாக அவுட் பஸ்ட் ஆவேன். பட் சம்வாட் வந்து அதுதான் ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சு. நித்ரா ஆப்ஸ் ஃபியூச்சர் விஷன் என்னங்க சார்? நித்ரா ஆப்ஸோட ஃபியூச்சர் விஷன் அதாவது எப்படின்னா வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து விஷன் ஓகே, பட் அதை தாண்டி அது கண்டினியூஸாக எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ என்னுடைய இப்போ ஷார்ட் டேர்ம் விஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஓ போகணும். அதாவது ஐபிஓ அப்படிங்கிறது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கம்பெனியை வந்து லிஸ்ட் பண்ணுறது. அது வந்து எப்படின்னா ப்ரைவேட் லிமிட்டட்லேருந்து கம்பெனியை வந்து பப்ளிக் லிமிட்டடாக மாற்றி நம்ம கம்பெனியோட ஷேர்ஸை பப்ளிக் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில். ப்ராபப்ளி 2028 அந்த மாதிரி டைம் லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து 2028லேருந்து 2030 அதுக்கான டைம் லைன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 100 crore ரெவன்யூ ரீச் பண்ணோன்னா அதை வந்து ஐபிஓ போகிறதுங்கிறது பிளானு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1000 crore அடுத்தது 10 yearsக்குள்ளே போகணும். அது 1000 crore ரெவன்யூவில் போகணுங்கிறது அடுத்த டார்கெட்டு. ஸோ அந்த 1000 crore ரெவன்யூ போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து $1 billion. $1 billion அப்படிங்கிறது வந்து யூனிக்கான்னு சொல்லுவாங்க. அதை வந்து நெக்ஸ்ட் 10 yearsல அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து கம்பெனியோட அடுத்த கட்ட கோல். ஆக்சுவலாக கம்பெனிக்கு வந்து ஒரு பிஸ்னஸ்னால் அதுக்கு வந்து ப்ராஃபிட் தான் மோட்டிவு. ஆனால் அந்த ப்ராஃபிட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது தான் கிடைக்கும். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் எவென்ச்சுவலி கஸ்டமரை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ அது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் மூலியமாக மட்டும்தான் இந்த சக்ஸஸை கொண்டு போக முடியும். டெக்னாலஜி அண்ட் ஏஐ நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் பிஸ்னஸ் வேர்ல்டை எப்படி மாற்றும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பாக வந்து அது நிறையா சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டெக்னாலஜியும் எவால்வ் ஆகும்போது அதிலிருந்து வந்து ப்ரொடக்டிவிட்டி கெயின் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். பீப்புள் ப்ராடக்ட் இது மற்ற டெக்னாலஜி மாதிரி இல்லை, இது ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டு. இது கண்டிப்பாக ரொம்ப ஜாப் லாஸஸ் அதிகம் பண்ண போகுது. ஸோ நான் 1850s வந்து ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்சதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இன்டர்நெட்டு லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஈவன் ஸ்மார்ட் ஃபோனை கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த வரிசையில் கண்டினியூஸாக உலகம் வந்து டெக்னாலஜிக்கல் எவல்யூஷனை பார்த்துக்கிட்டே வந்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் அந்த டெக்னாலஜி வந்து புதுசாக வர ஜாப் லாஸஸ் இருக்கும். இன்னொரு பக்கம் அதுக்கான ஜாப் வந்து கிரியேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். பட் இது அது மாதிரி இல்லைன்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. இல்லை எல்லா டைமே இந்த டெக்னாலஜி அப்படி தான் ஜாப் லாஸை பண்ணும், ரோல்ஸ் மாறும். இப்போ டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க. முதல்ல வந்து இப்போ என்னென்னா 10 பேர் செய்கிற வேலையை ஏஐ யூஸ் பண்ணும்போது ஒருத்தர் செய்கிற மாதிரியான கட்டத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ அதில் நிறையா ஜாப் லாஸஸ் வரும்.
பட் அதை வந்து வேறு எங்கே ஃபில் ஆகும் அது இன்னும் வந்து ஒரு அன்சர்டனிட்டியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு பெரிய சேஞ்சஸை கொடுக்க போகிறது தான். இப்போ நமக்கே தெரியும், நம்ம நீங்கள் வந்து ஒரு லெட்டரை டைப் பண்ணாலும் சரி, இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபாரம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லோகோவை க்ரியேட் பண்ணினேன், அது உடனே க்ரியேட் பண்ணிருச்சு. அதுக்கு எனக்கு லோகோவில் இதுதான் இருக்கணும்னு சொன்னேன், க்ரியேட் பண்ணிருச்சு. நான் இதுக்கு போய் டிசைனர்கிட்ட போய் உட்காந்துட்டு இருக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை. அப்போ இனிமேல் டிசைனர்ஸ் தேவைப்படுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஈவன் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இப்போ ஏஐயில் வந்து ஏஐயை வச்சு வீடியோ ரெடி பண்ணுற மாதிரி வந்து ஒரு டூல் பண்ணியிருக்காரு. அவர் நாளைக்கு தான் எங்களுக்கே டெமோ காட்டுறேன்னு இருக்காரு. அவர் ஒரு வீடியோ மட்டும் பண்ணி அனுப்பிச்சிருந்தாரு. ஒரு டிவிஎஸ் ஐக்யூபுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோ ஏடையே ஒருத்தர் வந்து அந்த ஐக்யூபை ஓட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து ஏஐ வழியாக ரெடி பண்ணியிருக்காரு. ஒருத்தர் வச்சு ரெடி பண்ண மாதிரி இருக்குது. பட் அந்த அளவுக்கு அப்போ வரும்போது அப்போ அதில் வந்து நடிக்கிறதுக்கான ஒரு ஆள் தேவைப்படலை. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஷூட்டிங் தேவைப்படலை. இந்த மாதிரி நிறைய வந்து அதில் எலிமினேட் ஆகுது. நிறையா ரோல்ஸ் வந்து எலிமினேட் ஆகுது. ஒரு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த ரோல்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆகுது. எடிட்டர் தேவைப்படலை, கேமரா தேவைப்படலை, அம்பாஸ்டர்ஸ் விளம்பரம் நடிக்கிற தூதுவர்கள் தேவைப்படலை. ஸோ இந்த மாதிரி இப்போ எல்லாத்துக்குமான ரோல்ஸுமே அந்த இடத்துல வந்து காலி ஆகுது. ஸோ அப்படிங்கும்போது அந்த காஸ்ட் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் வீடியோ வந்து ரொம்ப குறையுது. ஸோ அது மாதிரி இது ஒரு ஏரியா. அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலும் இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கேன்சருக்கு ட்ரக் கண்டுபிடிக்கணும்னா அது அந்த ட்ரையல்ஸ் வந்து ஒரு 50 வருஷம் எடுத்துக்குது அப்படின்னா இதை வந்து 5 வருஷத்தில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய நோய்களுக்கு ரொம்ப குயிக்கராக மருந்து கண்டுபிடிச்சிட முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏரியாவில் வந்து இதை வந்து இம்பேக்ட் பண்ண போகுது. ஸோ அதுக்கு மாற்றாக எங்கே வந்து ஜாப்ஸ் க்ரியேட் ஆக போகுதுங்கிறது இன்னும் வந்து ஒரு கிளியராக தெரியல. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் டெக்னாலஜி தான். பட் அது என்ன ரிசல்ட்ஸுங்கிறது நம்மளே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யங்ஸ்டர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி கண்டிப்பாக லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு திங்க் என்னங்க சார்? கண்டிப்பாக லேர்ன் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், முதல்ல லேர்ன் பண்ணிக்கிற ஆட்டிடியூடு வேணும். கற்றுக்கிற ஆட்டிடியூடு இருந்தால் மட்டும்தான் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுல ஃபார்மேஷனில் இருந்து அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணுறதுலேருந்து அந்த ப்ராடக்டை வந்து மார்க்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கம்பெனிக்கு ரெவன்யூவை கொண்டு வர வரைக்கும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அதை மறுபடியும் அக்கௌண்டிங் பண்ணி தேவைப்பட்டால் நாளைக்கு நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை பொறுத்து இன்கம் டேக்ஸ் சப்மிஷன் இல்லை ஜிஎஸ்டி ரிட்டர்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பட் இனிஷியலாகவே நிறைய தேவைப்படாது. அக்கௌண்ட்லாம் வந்து பார்ட் டைம் அக்கௌண்ட் வச்சு எழுதிக்கலாம், அல்லது நீங்களே நோட்டில் எழுதி இது பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற சைஸை பொறுத்தது அது. ஸோ அப்படிங்கும்போது வந்து முதல்ல இப்போ கேக்னு ஒன்று இருக்குது, கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட்டு. ஸோ அப்படின்னா என்ன, லைஃப் டைம் வேல்யூ அப்படின்னா என்ன. ஸோ இந்த மாதிரி முதல்ல வந்து லேர்ன் பண்ணிக்கிற ஆட்டிடியூடு வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து, ஏன்னா எல்லா பிஸ்னஸுக்கும் ஒரே மாதிரியான பாத்து கிடையாது, ஒரே மாதிரியான சக்ஸஸ் கிடையாது. ஸோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு முதல்ல லேர்ன் பண்ணிக்கணும், ஃபெயிலியர்லேருந்து லேர்ன் பண்ணிக்கணும். தென் வந்து பெர்சிஸ்டன்ஸ் வேணும், விடாமுயற்சி வேணும். ஸோ அந்த விடாமுயற்சி இருந்தால் தான் ஈவன் வந்து நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஃபெயிலியர், செகண்ட் பிஸ்னஸ் ஃபெயிலியர், தேர்ட் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணவங்க, ஈவன் 5th பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. பட் ஆனால் அவங்களாம் அந்த அட்டம்ப்ட்டை வந்து விடவே கிடையாது. கண்டினியூஸாக விடாமுயற்சியாக வந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் அவங்களால வந்து சக்ஸஸ் பண்ண முடியுது. முதல்ல கற்றுக்கிற மனப்பாங்கு இருந்தால் தான், லேர்ன் பண்ணணுங்கிற மனப்பாங்கு இருந்தால் தான், என்ன கற்றுக்கணும்னா எனக்கு லேர்ன் பண்ணுற ஆட்டிடியூட் இருக்குது அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் வந்து கண்டிப்பாக அவங்களால வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது, அது நம்ம நேரம் நல்லா இருந்தால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். பட் ஒரு காம்படிஷன் வரும்போதோ, மார்க்கெட் கண்டிஷன் மாறும்போதோ, ஸோ அதுக்கெல்லாம் என்ன சேஞ்ச் பண்ணணும், அல்லது மார்க்கெட் கண்டிஷன் இப்போ சேஞ்ச் ஆகிட்டு இருக்குங்கிறதையே முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நிறைய படிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அப்போ லேர்னிங் ஆட்டிடியூடு வேணும், பர்சிஸ்டன்ஸ் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் வந்து கண்டிப்பாக வந்து பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஒன் அட்வைஸ் டு அப்கமிங் என்டர்பிரனர்ஸ். அட்வைஸ்னு வந்து சொன்னால் மக்களுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா எனக்கும் யாராவது அட்வைஸ் பண்ணால் நானும் ஒத்துக்கிட்டா தானே. பிஸ்னஸில் இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கணும். வெற்றி தோல்வி கண்டிப்பாக இதில் உண்டு, ஏற்ற இறக்கங்கள் உண்டு. சரியா? ஃபெயிலியர்லேருந்து மறுபடியும் எப்படி ரீபவுண்ட் ஆகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய வந்து படிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணிவிட்டு அதில் பிஸ்னஸ் பண்ணலான்னு இறங்குறீங்க. அந்த ஃபீல்டை பற்றி ஸ்டடியே பண்ணலை அப்படின்னா அங்கே வந்து முதல்ல அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் நீடு இருக்கா, அப்படி இருந்தால் அதில் காம்படிட்டர் இருக்கிறாங்களா, காம்படிட்டர் இருந்தால் நம்ம எப்படி போய் நம்ம ப்ராடக்டை பொசிஷன் பண்ண போகிறோம், அப்படி இருந்து நம்ம அந்த மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண முடியுமா. நான் ஒரு எலக்ட்ரிக் ஸ்டோர் ஆரம்பிக்கிறேன், எலக்ட்ரிக்கல்ஸ் கடை. ஆனால் பக்கத்தில் எதுவும் நான் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுறது? பக்கத்துலேயே 4 எலக்ட்ரிக்கல்ஸ் கடை இருந்ததுன்னா கஸ்டமர் எப்படி உங்கள்கிட்ட வருவாங்க? அவங்ககிட்ட ஆல்ரெடி வந்து ரெகுலராக போயிட்டுருக்கிறவங்களாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் வந்து இமீடியட்டாக உங்கள்கிட்ட அட்ராக்டே பண்ணவே முடியாது. அது இல்லாமல் அதில் ஒரு டிஃப்ரென்ஷியேஷனுமே கிடையாது அந்த ப்ராடக்ட்டில். எல்லாம் அவங்க விற்கிறது நீங்கள் விற்க போகிறீங்க. அதே தான் எல்லாருமே 4 பிராண்ட் வச்சுருக்காங்க, நீங்களே 4 பிராண்ட் வச்சுருப்பீங்க. இப்போ அதை பற்றி முதல்ல மார்க்கெட் ஸ்டடி பண்ணணும்.
மார்க்கெட் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். பட் என்டர்பிரினர்ஷிப் நீங்கள் முதல்ல வரணுங்கிற மைண்ட் செட் ஒரு பக்கம், அந்த மைண்ட் செட்டுக்கு அப்புறம் என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறோங்கிறது செகண்டரி. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இறங்கணும். இறங்கினதுக்கப்புறமும் வந்து கண்டினியூஸாக லேர்ன் பண்ணி மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்குங்கிறத கற்றுக்கிட்டு, ஈவன் வந்து ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ் பண்ணணும். நம்ம வந்து எந்த சேல்ஸ் என்ன இருக்குது, ப்ராஃபிட் என்ன இருக்குது, கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்கிறோமா, கேஷ் ஃப்ளோ கரெக்டாக இருக்கா, இல்லை நிறைய கடன் விட்டு வச்சுருக்கிறோமா, இல்லை ஆன் டைமுக்கு பணம் வருதா, ஸோ இல்லைன்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த லேர்னிங் ஆட்டிடியூட் இருந்தால் நம்ம வந்து என்டர்பிரினர்ஷிப்புக்கு வரலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு பணத்தை கையை சுட்டுட்டு போகிறத விட வராமல் இருந்துக்கிறது பெஸ்ட்.